ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் ஜஸ்ட்டு எங்கள் அம்மா பேர் சொன்னாங்க யூடியூப் சேனல் பண்ணு நம்ம வாங்கி வந்து பார்த்து நான் இப்போ யூடியூப் சேனல் ஒன்றும் பண்ணலாம் போல வந்து சரி நானும் அப்பாவுமே சாப்பிட்றோம் நான் முன்ன சாப்பிட்றேன் அப்பா முன்ன சாப்பிட்ற பார்க்கலாமா சரிம்மா எனக்கு ஆனால் சாப்பாடை பார்த்தோன்னா இது அம்மா சாப்பாடு நான் எப்படி சாப்பிடுவேன் சாப்பிட தான் மாட்டானே உண்மையிலுமே நல்லா கறி தான் நிறைய வச்சுக்கிறேன் போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நான் அம்மா போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவீங்களா அதனால் அப்பா வந்து எனக்கு மட்டும் தனியாக ட்ரீட் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் இல்லை அப்பா வண்டி வந்து ரிப்பேராக இருக்குது அது எடுத்து போய் கடையில் சீர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் கடையில் போய் சீர் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் எனக்கு கடை இருந்தால் அங்கேயும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் நாங்கள் போயிட்டு என்ன நடக்க சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் என்னப்பா பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணால் வந்தான் வண்டி சீர் பண்ண முடியல கடை கொஞ்சம் இதாக இருக்கு சரி நாளைக்கு வந்து சீர் பண்ணிருக்கு நீ போகிறான் நீ தான் கேட்ட மிரண்டா லிட்ரு ஆமாம் போய் சாப்பாடு அம்மாவுக்கு சாப்பாடு கேட்டிங்கன்னா ட்ரெயின் கட்டின்னு போகலாம் சரிப்பா சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக போயிட்டு வண்டி சீர் பண்ணாமல் மற்ற எல்லா ஐட்டத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கினோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போனோடனே போய் பழக்கடையில் வந்து ஜூஸ் குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அப்பா வந்து குடித்தோம் அம்மா விட்டு எப்படி குடிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பார்சல் வந்து கட்டிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரண்டா அது வந்து வீட்டில் எப்பப்போ எதனா குடிக்கணும் போல் தோணும் இல்லையா அந்த மாதிரி டைமில் வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டோம் அப்புறம் வந்து அம்மா வந்து பிரியாணி வாங்கினாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க சொல்லாமலே வந்து நம்ம செய்வோம் சொல்லி எப்படி செய்யாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது தூக்கவே நான் இதில் இருக்கிற 2 பார்சல் வந்து சாப்பிடணும் போல் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து ஆடு வெட்டிட்டு போயிட்டு அம்மா எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து தண்ணி வந்து எங்கள் ஊரில் வந்து மதிய டைமில் தான் வந்து வரும் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுட்டு திருப்பி வந்து அம்மா சாப்பிட எடுத்து போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு கும்பிட உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வந்துடுவோம் அம்மா வந்து ஆட்டை பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் என்ன நடக்க சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அம்மா எங்கன்னா போயிட்டீங்கன்னா நான் ஆடு மேய்ப்பேன் ஆனால் எனக்குலாம் நம்மளாம் தடப்படலாம் வந்ததில்லப்பா கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து பிரியாணி இப்போல்லாம் எனக்குலாம் வந்து தடப்படலாம் வந்தது கிடையாது உங்களை பார்த்தியா அப்பா வந்து இன்னைக்கு வெளியில் நான் கடைக்கு போய் வரமான்னு சொல்லிட்டு போனதுனால எல்லாம் வாங்கி வந்துக்கிறாங்க நான் வேற ஆடு விட்டு வந்துட்டுனா சரி நம்ம வாங்கி போய் கொடுத்து கும்பலாக சாப்பிட்டு நான் வீட்டுக்கு போடுவோம் அப்பா ஆடு மேய்ப்பா சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக வாங்கிடுறாங்க மிரண்டெல்லாம் வாங்கி வந்துக்கிறாங்க போது எதிர்பார்க்கல எதிர்பார்க்க நான் எனக்கு தந்தது வந்து தண்ணி 4 இட்லி எடுத்து வச்சு வந்தேன் எனக்கு தெரியாது எனக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது சஸ்பென்ஸாக எனக்கு வாங்கி வந்துக்கிறாங்க இங்கே வந்து தான் ஃபோன் பண்ணாங்க பொண்ணு சாப்பாடு வந்து வாங்கிட்டு அதுதான் வந்து சரிம்மா ஜஸ்ட்டு எங்கள் அம்மா பேர் சொன்னாங்க யூடியூப் சேனல் பண்ணு நம்ம வாங்கி வந்து பார்த்து நான் இப்போ யூடியூப் சேனல் ஒன்றும் பண்ணலாம் போல வந்து சரி நானும் அப்பாவுமே சாப்பிட்றோம் நான் முன்ன சாப்பிட்றேன் அப்பா முன்ன சாப்பிட்ற பார்க்கலாமா சரிம்மா எனக்கு ஆனால் சாப்பாடை பார்த்தோன்னா இது அம்மா சாப்பாடு நான் எப்படி சாப்பிடுவேன் சாப்பிட தான் மாட்டானே உண்மையிலுமே நல்லா கறி தான் நிறைய வச்சுக்கிறேன் போகுது சரிம்மா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க 1 2 3 எதாவது வந்து திட்டமான கப்பலில் சாப்பிடலாம் இது என்னால் சாப்பிடவே முடியாது பார்க்க முடியுமா சாப்பிட மாட்டேன் சரி அப்போ ஈட்டிங் சேலஞ்ச் வேணால் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க சரி ஜஸ்ட்டு உண்மையிலுமே அந்த பிரியாணி வந்து சாப்பிட அப்பா எனக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி இடத்துல இனிமேல் சாப்பிடணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த உண்மையிலுமே நான் இப்படிலாம் சாப்பிடணும்னு நினச்சி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு நல்லா வெட்ட வெளி காற்றுல சூப்பராக இருக்குது மரத்தடி நிழல்ல 50 ரூபா ஒருத்தர் அது முடிக்கணும் ஆமாம் எனக்கு தலை இடம்னு சொல்லி பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் திரும்பி சாப்பிட்டா நம்ம பங்கு கேட்போம்னு சொல்லி ஒருத்தர் பின்னாடி போய் திரும்பி சாப்பிட்றாரு சூப்பராக இருக்குதுல்ல பிரியாணியும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியும் வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து பேச்சே வரல சாப்பிட்றதுல ஃப்ரெண்ட்ஸ் காற்று வந்து சூப்பராக வந்து அடிக்குது அது மட்டும் இல்லாமல் வெயில் வந்து கண்ணை வந்து கூசுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஒழுங்காக வந்து பார்க்கவே முடியல இப்படி கண்ணை குறுகி வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு இந்த வெயில் அடிக்குது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காற்றுருக்கணும் ஃபேன் காற்று கூட என்ன பண்ணும் அழகான அந்த காற்று அடிக்குது இப்போ ஒன்றுமே சொல்லுவாங்க பழமை புரட்டாசி மாதம் வந்தால் தான் வைகாசி மாதம் வந்தால் தான் வைகுண்ட காற்று சொல்லுவாங்க வைகாசி போய் ஆணி பிறந்தது ஆணி மாதம் தான் இந்த காற்று அடிக்குது ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது ஆடெல்லாம் மேயுது இங்கே கண்ணை கூட திறந்து பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வெயில் காற்று வந்து அந்த அளவுக்கு அந்த வெயில மறைக்கிற அளவுக்கு வந்து காற்று இந்த இடத்துல ஷீரோவுக்கு வந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு இந்த அனலே தாங்க அவனுக்கு ஃபஸ்ட்டு எங்கே வந்து போட்டு வருமா
என் காலுக்கிட்ட வந்து படுத்துங்கிறான். சீரா தானே அவனுக்கு வந்து அனல் வந்து தாங்க. அவர் ஒரு போந்தா கோழி மாதிரி, போந்தா கோழி எப்படி அனல் தாங்காமல் இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவன். வீட்டிலே இருக்கணும், வெளியில வந்தா அவனுக்கு வெயிலே தாங்க. ஃபுல்லா நேரில் தான் உட்காந்துருப்பானே. நம்ம என்னட்ட வந்து வெயிலெலாம் இருக்கவே மாட்டான். நான் வந்து கண்ணுக்குட்டி கட்டி மேயுது. ஆனால் நைட்டு தீனி வந்து எப்பவுமே கட்டுத்தோரை வந்து சும்மா மாடு கட்டினா சும்மா இருக்கக்கூடாதான். பில்லோ ஒரு வைக்கல ஏதோ ஒன்று போடணும். நம்ம வீட்டை வைக்க வந்து 5 கட்டு வைக்க தான் இருக்குது. ஒரு அது அதில் வந்து ஒரு கட்டு வைக்க வந்து ஆயிடுது. சரி நம்ம சாயந்தரம் டைம் இந்த துண்டில் ஒரு 2 பண்ணை ஒரு பண்ணை வந்து பில்லை எடுத்து போகலான்னு இன்னைக்கு நான் நேரத்தோட வீட்டுக்கு போகிறதுனால சரி அப்பா ஆடு நான் மேய்க்கிறேன் நீ வீட்டுக்கு போமா சொன்னாங்களா. சரி நான் ஆடு மேய்க்கிறதும் நான் இந்த துண்டில் கொஞ்சோண்டு பில்லு மட்டும் எடுத்து போகணும் வந்து நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். சரிம்மா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வந்து எவ்வளோ அழகாக மேய்துன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். எதுக்குடா இப்படி கையை வச்சு மறைச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாங்கலை வெயிலால வந்து கண்ணை திறந்து பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். வெயிலோட அடிக்கும் நல்லா ஃபுல்லாக செம்மையாக இருக்குதானே. சரி வாங்க பார்க்கலாம். எவ்வளோ அழகாக வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல. எல்லா ஆடுமே வந்து தலை குஞ்சுதான். இது 1-2 தான் வந்து நிமிந்து. மாடுலாம் இந்த பக்கம் மேயுது. மாடுலாம் வந்து அங்கே மேயுது. தெரியுமான்னு தெரியல, ஆனால் வந்து அங்கே தான் மேயுது. இதோ நிறைய மாடு தெரியுது. வெயில் தாங்க என் காலுக்கு பார்த்து நான் நெயிலில் தான் அவர் எப்பவுமே போடுவார் வெயில் டைம்லாம் வந்துட்டானா. சரி மாமா நம்ம கொஞ்சம் பிள்ளை எடுத்துன்னு நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி வாமா. ஜெயஸ்ரீ அவங்க வந்து நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்டு ஜூஸ்லாம் குடிக்கலாம்னு பார்த்து குடிக்க முடியல. பிரியாணி சாப்பிட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு, குடிக்க முடியல. சரி நம்ம வீட்டை போய் குடிக்கலாம் பொறுமையான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்து வீட்டுக்கு வந்து கொட்டை சாணி வாட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி ஜூஸ் வாங்கிட்டு வந்தோமே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜூஸ் குடிக்க போகிறேன். சரியா கிளாஸில் ஊற்றி குடிக்கும். கவரோட ஊற்றினா மேலே சிந்திக்கும். நாங்கள் எப்பயுமே நான் அந்த ஊருக்கு போனாலே நாங்கள் வந்து அந்த கடையில் நாங்கள் ஜூஸ் குடிச்சு தான் வருவோம். எப்பயுமே எப்போ போனாலுமே நல்லா இருக்கும் போட்டு வச்சுக்கிட்டு. நீ சாப்பிட்டுக்கிறியா சாப்பிடல பாப்பா? நான் ஜூஸ் குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா டேஸ்ட்டாகவே போட்டு தருவாங்க. ஜெயஸ்ரீ அப்பா வந்து நேற்று இருந்தாங்க, எல்லாம் ஜாலியாக அவங்க ஆடு பார்த்துட்டாங்க. எனக்கும் எது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவள் வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் தான் ஆடு ஓட்டி போகணும். ஆடு ஓட்டின்னு மனுஷன் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. ஏன்னா ரெகுலராக எழுந்திருக்கும், வீட்டு வேலை செய்வோம், சாப்பிடுவோம், ஆடு ஓட்டி போவோம். இதே பொழுதுபோக்காக போகுது. ஏதோ ஒரு 100ல் ஒரு நாள் தான் நம்ம வந்து விழுப்புரமோ மற்ற இடமோ எங்கே போய் சுற்றி பார்க்கறதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நேரங்குது. என்ன பண்ணுறது, ஆடு மாடு வச்சிருந்தாலே இப்படி அப்படி போகாத ஒரு செயல் கைது மாரியே தான் நம்ம இருக்கத்தாக்குது. அப்பப்போ வெயிலில் வெளில போய் உள்ள வர மாதிரி இருக்குது. வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நம்ம இப்படி வெளியே போய் வர மாதிரி தான் இருக்க முடியதா இருக்குது. அதுவே நம்ம ரெகுலராக பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணி தான் அந்த இப்போ பெட்ரோல் வாசனை அந்த வாசனை எனக்கு ரொம்ப ஒத்துக்கும். செட் ஆகிடும். எப்பயும் இல்லாத நான் எப்போ ஒரு நாளைக்கு போகிறதுனா அந்த வாசனை வேறு ஒத்துக்க மாட்டேன். தலைவலி எடுத்துக்குது, வாமிட்டு வரமே தெரியுது. அதான் சொல்ல உடம்பே வந்து அப்படியே சோர்வாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போய் நாங்கள் எந்த ஒரு காரணத்தினால போய் வண்டி சீர் பண்ணாமல் வந்தோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வண்டி எதுக்கு எடுத்து போனோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எதனால் சீர் பண்ணாமல் வந்துட்டோன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பேரிங் வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேரிங் போயிடுச்சு. அப்புறம் ஒன்றும் செயின் அட்டை செயின் பிளேட் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை மாற்றணுன்னா வந்து 1500 ரூபாய் கிட்ட வந்துடும். மாற்றணும். அப்புறம் செய்கூலிக்கு நம்ம பொருளே வந்து 1500 சொன்னாங்க. அப்புறம் வந்து வண்டி சீர் பண்ணுறவங்களுக்கு வந்து கூலி வேறு கொடுக்கணுமா, 2000க்கு மேலே செலவாக சொன்னாங்க. நம்ம கையில் பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால திரும்பி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாற்றி தரேன்னா சொன்னாங்க. கம்மியாக செயின் பிளேட்டை வந்துட்டு மாற்றி தரேன், மற்றது அப்புறம் மாற்றிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அடுத்த வாட்டி வரும்போது செயின் பிளேட்டையும் வந்து சேர்த்து தான் மாற்றணுமா. ஏன்னா வந்து அந்த பேரிங் அடிச்சு அதுவும் வீணாக போயிடுமா. அதனால் வரப்போ 2த்தையும் ஒன்றா தான் மாற்றியானுமா. 2 கூலி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரேடியாக எல்லாத்தையும் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆனால் போகவே தெரியல, எங்களுக்கு எந்த ஒரு பயமெல்லாம் போயிட்டோம். ஆனால் வர பார்த்து அங்கே ஒர்க் ஷாப்பில் வந்து பயமுறுத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து போங்க, ஒரு நேரத்தை போல் இருக்காது, கைட்டின்னு ஊந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சீராக வண்டியை ஊட்டின்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஜெயஸ்ரீக்கு அவங்க அப்பாவுக்கு நல்லா ஃபன்னாக போச்சு. அதுவும் கூட பாதி இது வந்து நேரம் வந்து எனக்கு ஃபன்னாக போச்சு, ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.